எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. 4 நாளா சரிவடைந்து ரத்த பூமியா இருந்த ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் பச்சை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு எங்காவது ஒரு 300-400 பாயிண்ட் இறங்கியிருந்தான்னு வச்சிங்களேன், நல்லா பெரிய துண்டாக எடுத்து தலையில் போட்டு வீட்டு மூலையில் வந்திருப்பேன். வீட்டம்மா கேட்டால் கூட, இல்லைம்மா தங்க விலை ஏறி போச்சு, அந்த கவலை தான், உனக்கெல்லாம் தங்க நீ வாங்கி கொடுக்க முடியாதே அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருந்திருப்பேன். எது எப்படியோ இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் சிறிய அளவில் பச்சை. இது ஒரு சாதாரண ஒரு டெட் கேட் பவுன்ஸா அல்லது ரிவர்சல் ஆகி பழைய இடத்துக்கு போகிறானா அப்படின்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. பட் இன்றைய தேதியில் ஒரு சிறிய ஏற்றம். இதில் இன்னைக்கு ஹீரோவெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கோல்டு தான். கோல்டு பீஸ் எல்லாம் 7% ஏறி இருக்கு. பேசாமல் கோல்டெல்லாம் விற்று வாங்கி விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது போல். அதை வாங்கினோமா கம்முன்னு பேசாமல் வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா உலக சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்குது. சமீபத்தில் ஈரான் வாருக்காக மிகப்பெரிய அளவில் கோல்டு ஏறிச்சு. மறுபடியும் அந்த ஈரான் வாரில் எதுவும் முன்னேற்றம் இல்லைன்னு கோல்டு இறங்கிடுச்சு. இப்போ பார்த்தா நம்மளுடைய இன்டர்னல் நியூஸை வச்சுக்கிட்டு கோல்டு மறுபடியும் ஏறிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு 5% பக்கம் ஏறி இருக்க கோல்டு பீஸ் தான் இன்றைய ஹீரோ. நண்பர்களே, இந்த சமயத்தில் எஃப்என்டோ ட்ரேட் பண்ணுறவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேர்லாம் எஃப்என்டோ ட்ரேட் பண்ணுறவங்க பயப்பட்டாதான் காசு, அதனால் ரெண்டு பக்கமும் ரொம்ப லாங்கில் செல்லிங் பண்ணி வச்சுருவாங்க. ஆப்ஷனில் செல்லிங் வச்சுக்கிட்டு பெருசாக ஏறிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தால் தான் காசு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிஜமாலுமே ஒரு நாள் இப்படி எங்கேயாவது இப்படி கோல்டெல்லாம் 5% ஏறின்னு நிறைய பேர் கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி அவங்க நினச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்டை தாண்டி போயிடுச்சுன்னா அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய கும்பா. அதனால் எஃப்என்டோ ட்ரேடர்ஸ் எல்லாம் என்றைக்குமே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் பொதுமக்கள் என்ன கவனமாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் இந்த மாதிரி கோல்டினுடைய விலை அதிகரிப்பு ஆகுது அப்படின்றதெல்லாம் அந்த அதிர்ச்சியை தாங்கித்தான் ஆகணும். அதுலேயும் கோல்டுக்கு உண்டான டியூட்டி 15% ஏற்றுனா விலை இறங்குனா தானே பரவாயில்ல, விலை இறங்கணும்னு தானே நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே போய் பார்த்தா கோல்டினுடைய விலை 5% ஏற்றமாக இருக்குது. நண்பர்களே, அதே மாதிரி கோல்டினுடைய விலை ஏற்றத்தினால கோல்டு கம்பெனிஸ் எல்லாம் இப்போ ஃபோக்கஸில் வந்திருக்கு. அப்போ இனி அடுத்தது எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, பெட்ரோல் விலை ஏற்றத்தினால இனி ஐஓசி பிபிசிஎல் போன்ற பங்குகள்லாம் இனி என்ன ஆகும் அப்படின்றத இனி பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் அப்படின்ற பங்கு மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்குது. கரெக்டாக ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து தன்னுடைய பழைய உச்சம் 380 பக்கத்தில் திரும்பி வருமா, அல்லது தன்னுடைய பழைய வீழ்ச்சி 240 முதல்ல எது வரும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஐஓசி, அதுவும் சமீபத்தில் நியூஸ் இருக்கிறதுனால, பெட்ரோல் சம்பந்தப்பட்ட செய்திகள் இருக்கிறதுனால இவனுடைய சமீபத்திய ஹை 180 ரூபா பக்கத்தில், அதனுடைய சமீபத்திய லோ 120. ஸோ மறுபடியும் முதல்ல எது திரும்பி வரப்போகிறது நண்பர்களே? அடுத்தது இந்த ஸ்விக்கி ஷேர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே மோசமான சரிவில் இருக்குது. அதாவது இந்த வருஷத்தில் என்ன பண்ணியிருக்குன்னா, முதல் கட்டமாக 2024 ஜனவரி மாதத்தில் ஒரு 22% மோசமாக 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ரொம்ப ஓவர் சோல்டாகி கீழே தள்ளி விழுந்தான். அப்புறம் மறுபடியும் அதே ஒரு 20% ஏற்றி காமிச்சான். அதுக்கப்புறம் மறுபடியும் அது 20% வீழ்ச்சியில் நிற்கல, கண்டினியூவாக 28% என்னுடைய மோசமான வீழ்ச்சி அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அந்த பங்கு என்ன பண்ணான்னா மறுபடியும் அதே சப்போர்ட்லேருந்து ஒரு 15% மட்டும் திரும்பி ஏறினான். இப்போ இன்றைய தேதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25%, கிட்டத்தட்ட செகண்ட் ஒஸ்ட் கேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி மறுபடியும் திரும்புகிறானா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த ஷேரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, இவன் இருக்கக்கூடிய செக்டர் லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக திரும்பலாம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட செக்டர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ஜொமேட்டோ, எட்டர்னல், அவங்க 2 பேரும் ஒரே செக்டர் தான். கடைசியில் எட்டர்னல் லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு வந்தோடனே ஒரு 50 ரூபாயிலிருந்து 300 ரூபா வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்விக்கினுடைய ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க லாஸை குறைச்சிருக்காங்க. 1000 கோடி லாஸை இப்போ 800 கோடி தான் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வகையில் முன்னேற்றம் தான். ஆனால் மார்க்கெட் இப்போ வரைக்கும் இதை கட்டிப்பிடிச்சு ஓகே குட் பாய் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லலை. ஸோ இவ்வளவு மோசமான இறக்கம் இந்த வருஷத்தில் இப்போ நடந்திருக்கிறது 3வது முறை. ஸோ இதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வரப்போகிறதா அல்லது தொடர்ந்து இன்னுமே மோசமான ஒரு சரிவை நோக்கி போகிறதா அப்படின்றது ஸ்விக்கி ஷேரில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒரு மிக முக்கியமான தகவல் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள், பேடிஎம் முதல் கொண்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகள்லாம் நல்லா மேல் நோக்கி வந்துடுறாங்க. ஆனால் இந்த ஓலா எலக்ட்ரிக்னால அவங்க மேனுஃபேக்சரிங், அதாவது நியூ ஏஜ் கம்பெனிஸில் இந்த ஓலா எலக்ட்ரிக் நல்ல பெரிய அளவில்
பேச்சு இருந்தது. ஆனால் அவனால் மேலே வர முடியல. ஏன்னா அது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டராக போயிடுச்சு. ஆனால் இந்த எட்டர்னல், பேடிஎம், பாலிசி பஜார், இங்கே பாருங்க சமீபத்தில் மொபிக்விக் சிஸ்டம்ஸ் அவங்க கூட பாருங்க சமீபத்தில் கடந்த 2 குவார்ட்டர்களாக லாபத்துக்கு திரும்பிட்டான். ஸோ டெக்னாலஜி கம்பெனிஸ், நியூ ஏஜ் டெக்னாலஜிஸ் கம்பெனிஸ் ஓரளவுக்கு அப்படியே மேலே வந்துடுறாங்க. லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் மேக்கிங் வந்துடுறாங்க. ஸோ இனி இந்த ஸ்விக்கிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, சமீபத்தில் இறங்கி ஏறிய பங்குகளில் இந்த பிரிட்டானியா அப்படின்ற பெரிய ஷேர் இருக்கு. இப்போ சமீபத்தில் சின்ன சின்ன ரவுண்டாக அது இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஷேரை ட்ரேட் பண்ணக்கூடியவங்க ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருப்பாங்க. இது தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பானா, அல்லது ஏற்கனவே ஒரு முறை மிகப்பெரிய அளவில் சரிவடைந்து மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்போ இது பெரிய அளவில் சரிவடைந்து திரும்பி ஏறுமா? இதை பார்க்கும்போது அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது, பெரிய வீடாக வரட்டுமா சின்ன வீடாக வரட்டுமா அப்படின்னு. ஸோ இந்த பிரிட்டானியா அப்படின்ற பங்கு சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தோட தன்னுடைய பாதையை தொடர்ந்து கண்ட்ரோல் பண்ணுமா, அல்லது பெரிய அளவில் இறங்கி ஏறுமா? இந்த ரெண்டில் என்ன நடக்கும் அப்படின்றது சிறிது காலம் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். பட் ஸ்மார்ட் மணி கான்செப்டில், அதுவும் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ஷார்ட் டேர்ம் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கெல்லாம் அப்படி பெரிய ரவுண்டாக அது எந்த காலத்தில் வருது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது பேரே ஷார்ட் டேர்ம். அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு ஒவ்வொரு வீழ்ச்சியுமே அவங்க வந்து இது என்ன அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு இருக்கவே தான் செய்வாங்க. நண்பர்களே, இதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஷேர் டிசிஎஸ் ஷேர், ஐடி ஷேர்லேயே ஜாம்பவான். அவன் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் உங்களால் நம்ப முடியுதா? ஸோ தொடர்ந்து 52 வீக் லோவில் இந்த வருஷத்துலேயே ஒரு மோசமான சரிவை சந்திச்சு அது ஒரு -20% அப்படின்ற மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து தள்ளி ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான் டிசிஎஸ். ஸோ தொடர்ந்து ப்ரெஷரில் இருக்கக்கூடிய இந்த டிசிஎஸ் ஏதாவது ஒரு க்ரீன் கேண்டிலாவது என்னைக்காவது ஒரு நாள் உருப்படியாக போடுவானா அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இன்னும் பெருசாக இல்லை. ஆக மொத்தம் ஒரு 20% வீக்காக 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து தள்ளி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிசிஎஸ் ஷேர்னுடைய சமீபத்திய குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து இத்தனைக்கும் 13,784 கோடி அப்படின்றது வந்து அவங்களுடைய போன வருஷத்தோட கம்பேர் பண்ணாலும் சரி, இந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணாலும் சரி 13,784 கோடின்னு அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த டிசிஎஸ் அப்படின்ற ஷேர் இந்த வருஷத்தில் சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து இருக்கிறதுலே ஒரு ஒர்ஸ்ட் கேஸாக ஒரு 20% தள்ளி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் பாருங்க, ஒரு நண்பர் போட்டிருந்த கமெண்ட் வந்து வேற லெவல் கமெண்ட். அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் முதலீடும் பண்ணுறாங்க. ஷார்ட் டேர்மில் 40 நாள் கூடி சம்பாரிச்சதை கொஞ்சம் ஏமாந்தாலும் 4 நாளில் நம்ம பணம் போயிடும். அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங், மற்ற ட்ரேடிங் எல்லாத்துலேயுமே 40 நிமிஷத்தில், அரை மணி நேரத்தில் கூட நம்ம லாபம் பார்த்துடலாம். ஆனால் அது எவ்வளவு வேகமாக லாபம் வந்ததோ அதை விட வேகமாக வெறும் 4 நிமிஷத்தில் கூட நம்ம பணம் காணாமல் போயிடும். இதுதாங்க ட்ரேடிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். நண்பர்களே, மார்க்கெட்டினுடைய நிலைமையே சரியில்லை. இந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலரான ஷேர் ஐபிஓ வந்துன்னு வச்சிங்களேன், மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட் அப்படியே கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த என்எஸ்சியினுடைய ஐபிஓ எப்போ வரும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு டெக்னாலஜி பங்கு டாடா எல்க்ஸி. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை டபுளுக்கு மேலே பண்ணி விட்ட ஷேர் தான் இந்த டாடா எல்க்ஸி. அவனுடைய கடந்த காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெறும் 1000 ரூபா ரேஞ்சிலிருந்து 10,000 வரைக்கும்லாம் 10 டைம்ஸ் லாபத்தை சம்பாரித்து கொடுத்துருந்த பங்கு இப்போ 10,000லேருந்து வெறும் 4,000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து இருக்கிறதுலே ஒரு ஒர்ஸ்ட் கேஸாக இந்த வருஷத்தில் அவன் இப்போ இறங்கி இருக்கிறதா ஒரு மோசமான சரிவு பக்கத்தில் அப்படின்ற மாதிரி இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஷேர்னுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு மரியாதை இல்லை, செக்டர் அவுட்லுக்கு தான் மரியாதை அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட்டில் யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நான் பாருங்கள் 220 கோடி லாபம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி போன குவார்ட்டர் சீக்வன்ஸில் எடுத்து பார்த்தாலும் சரி, போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரி, இந்த 220 கோடி லாபம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த 220 கோடி லாபம் சில வருடங்களுக்கு முன்னாடி 2023 சமயங்களில் பண்ணிக்கிட்டு இருந்த லாபத்துக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ அப்போ அந்த சமயத்தில் என்ன ரேட் இருந்ததோ அப்போ அந்த ரேட்டுக்கு நீ திரும்பி போக வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி பல பேர் வேண்டி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இப்போவுமே அந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. அதாவது 2 கை சேர்ந்து
தட்டுனாதான் ஓசை வரும் அப்படின்ற மாதிரி இந்த டாடா எல்க்ஸியில் சரி டெக்னிக்கலாக பெரிய அளவில் சரிஞ்சு கிடக்கு. அதே மாதிரி அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னாலும் இந்த வேல்யூவேஷன் கான்செப்டில் அதனுடைய ஸ்டாக் பி என்பது இண்டஸ்ட்ரி பியோட இன்னும் அதிகமாக தான் இருக்கிறது. அதனால் அந்த பசங்க வரமாட்டேன்றாங்க. ஸ்விங் ட்ரேடர்கள் மேபி உள்ளே வருவாங்க, டெக்னிக்கலாக ட்ரேடிங் பண்ணுறவங்க உள்ளே வருவாங்க. ஆனால் விலை கீழே விழுந்து கிடக்குது, 52 வீக் லோ பேஸ் பண்ணி உள்ளே வரவங்க பணம் போடுறவங்க இருப்பாங்க. இத்தனை டிமாண்ட் வருது. ஆனால் மிக முக்கியமான அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய ஆளுக்கு பணம் போடுற அந்த வேல்யூவேஷன் கான்செப்டில் இன்னும் சீப் ஆகலையே, இது எப்போ சீப் ஆகும்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் சமீபத்தில் மிகப்பெரிய பங்கு லாபம் செஞ்சு கொண்டிருந்த பங்கு, அந்த காலத்தில் லாபம் செஞ்சு கொடுத்த பங்கு, இப்போ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கக்கூடிய இந்த டாடா எல்க்ஸி சமீபத்தில் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, ஃபைனான்ஸ் செக்டர் கம்பெனிகள் அதில் என்பிஎஃப்சியாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், பேங்கிங்கில் ப்ரைவேட்டாக இருக்கட்டும், பிஎஸ்சியாக இருக்கட்டும், அது மாதிரி எத்தனையோ பங்குகள் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் மேல் நோக்கி ஓடி வருவாங்க. அந்த மாதிரி இந்த எஸ்பி கார்ட்ஸ் கடந்த காலத்தில் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது கடந்த காலத்தில் அந்த பங்கெல்லாம் சில நேரங்களில் கீழிருந்து மேலேன்ற மாதிரி பல முறை ஏறி இறங்கியிருக்கு. இந்த முறை இந்த பங்கு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாகவே அது ப்ரெஷராக இருக்குது. எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த எஸ்பிஐ கார்ட்ஸில் இதே மாதிரி தான் எப்போ ஒரு நண்பர் பணத்தை போட்டுட்டு ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க, அவன் என்னங்க இப்படியே கீழே கும்பா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் ஒரு வருஷமா அப்படின்ற மாதிரி இப்போ அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா திடீர்னு மேலே ஏறிச்சு. அந்த நண்பர் என்ன பண்ணார் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் மறுபடியும் இப்போ பல பேர் இனி இந்த பங்கை வாங்கி வச்சுருக்கிறவங்க புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க, என்னங்க மறுபடியும் இந்த ஷேர் ஒரு வருஷமாக இறங்கி கிடக்கே அப்படின்ட்டு. ஸோ தற்போதைக்கு இந்த ஷேரில் சிக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷராக தான் இருக்கும். இந்த சமயத்தில் ஆறுதல் அதனுடைய ரிசல்ட்டாக கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சரி இப்போ இறங்கியிருந்தாலும் லாங் டேர்ம்லையாவது திரும்பி ஏறுவானா அப்படின்றதுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல. அந்த வகையில் பல பேர் அதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கடவுளை எப்படியோ ஒரு 609 கோடி லாபம் தான் பண்ணி வச்சிருக்க நீயே, ஏதோ இந்த வகையிலாவது ஆறுதலாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இந்த எஸ்பிஐ கார்டு ஷேர் வச்சிருக்கிறவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உனக்கு ஜாதகம் நல்லா இருக்குது, பொண்ணு கிடைச்சா சரி அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான் இந்த எஸ்பிஐ கார்டு ஷேர் வச்சிருக்கிறவங்களுடைய நிலைமை. அதே மாதிரி தான் நண்பர்களே இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஷேர் அப்படின்னு வச்சிருக்கிறவங்களுக்கும் முதல்ல ஓவர் ஹைப்பு, அடாடாடா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஷேர் வந்தோடனே அவன் பெரிய லெவலில் பறக்க போகிறான் அப்படின்ற மாதிரி அதை 190 ரூபாயில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அது கீழே குமிஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அவன் 190 ரூபாயிலிருந்து 85 அப்படியே 50% என்பது இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் என்பது இறங்கிடுச்சு. இப்படி இறங்கி கொண்டே இருந்த பங்கு ஒரு மிகப்பெரிய வேலையை இந்த 2026 பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னா தன்னுடைய லோவிலிருந்து ஆல்மோஸ்ட் 28% ஏறி வந்திருக்கானுங்க கீழிருந்து. ஸோ அப்போ பெரிய ரேலி அப்படின்றது செய்யக்கூடிய சக்தியெல்லாம் இந்த பங்குக்கும் இருக்குது. ஏன்னா சமீபத்தில் பல்வேறு ஷேர்கள் 40% 60% எல்லாம் ஏறினான். ஸோ இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து 28% எல்லாம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. இனி இந்த ஷேர்னுடைய மாற்றம் எப்படி இருக்குன்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். என்ன ஒரு பிரச்சனைனா இதனுடைய இண்டஸ்ட்ரி பியை விட இந்த ஸ்டாக் பி என்பது அதிகமாக இருக்குது. இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் செக்டரில் யார் அதிகமாக லாபம் பண்ணுறா? நம்ம எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸா, அதெல்லாம் இண்டஸ்ட்ரி பி 14.6னா அவன் அண்டர் கிரவுண்டில் போய் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். இவன் என்னைக்கு மேலே வர போகிறான்னு தெரியல. இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஓரளவுக்கு மேலே வந்துடுச்சு 460 ரூபாயிலிருந்து. அப்புறம் இவன் செக்டர் லீடர் இது கூட வரலின்னா அப்புறம் அது ரொம்ப சுமாராக இருக்கும் இல்லையா. இவனுமே இன்னும் தன்னுடைய 3 இயர்ஸ் ஹையெல்லாம் இன்னும் திரும்பி பிடிக்கல. இது பண்ணியிருக்கக்கூடிய வேலை 2025 சமயத்தில் கொடுத்த ஒரு லாபத்தை மறுபடியும் அதே இடத்துல இருந்து கொடுத்துருக்கு இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். இவன் தான் செக்டர் லீடர். பட் இவனுடைய ஸ்டாக் வேல்யூவேஷனே 5.76 இருக்குது. நம்மளால பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்ற நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது 27.6ன்னு இருக்குது. ஸோ இது 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஷேரு. அப்புறம் இது ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய ஷேர். இப்போ தான் ஐபிஓக்கு வந்திருக்கான். மறுபடியும் ஐபிஓ விலை 190 ரூபாய்க்கு திரும்பி போவானோ? லாங் டேர்மில் எதிர்காலத்தில் ஏதாவது பஜாஜ் குரூப் பெருசாக ஏறிச்சுல, அது மாதிரி பஜாஜ் குரூப்பில் இதுவும் இருக்குது, இதுவும் இன்னும் பெருசாக ஏறுமோ அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க இந்த ஷேரில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வேல்யூவேஷன் படி பார்த்து உள்ளே இறங்கக்கூடிய பெரிய ஆளு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க நண்பர்களே. அதே மாதிரி பார்க்கறதுக்கு நல்ல செக்டர் மாதிரி இருக்கே, எலக்ட்ரிக்கல் செக்டர் மாதிரி இருக்கே, ஆனால் ஏன் அவன் இப்படி கீழே விழுந்து கிடக்கிறான் அப்படின்ற ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில தான் நல்லா மேல் நோக்கி இருந்த ஹேவல்ஸ் இந்தியா அவனுக்கு எப்போ கெட்ட நேரம் பிடிச்சதுன்னா 2025 தொடக்கத்தில் பிடிச்சிருக்கு.
ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் அவனால் திரும்பி மேல் நோக்கி ஏறி வர முடியல. எத்தனையோ ஷேர்கள் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான், ஆனால் இவனால் முடியல இன்னும். ஸோ இந்த ஷேரில் பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய பல்வேறு முதலீட்டாளர்கள் எப்படா இது மேலே வரணும் உட்காந்து பார்த்துருக்காங்க. எஃப்ஐஸில் ஒரு 17, டிஐஸில் ஒரு 17, என்ன பப்ளிக் வெறும் 6% தான் பணம் போட்டிருக்காங்க. அதனால் பெருசாக யாருக்குமே கவலை என்பது இருக்காது. இருந்தாலும் இந்த ஷேர் எப்போது மேலே வரும்? இவன் செஞ்சிருக்கக்கூடிய லாபம்னு பார்த்தோம்னா திடீர்னு 723 கோடி காட்டுறான். இப்போல்லாம் வர வர பெரிய பெரிய சேல்ஸ் பண்ணுறாங்க, பெரிய பெரிய லாபம் பண்ணுறாங்க, அதுக்கே ஒரு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடிலாம் நான் பார்த்துருக்கேன், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தா நல்லா ஜம்ப் பண்ணி விடுவாங்க. பட் இப்போ மார்க்கெட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே வரமாட்டேங்குது. 3 குவார்ட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் கூட இருக்குது, அவனுக்கே ஒரு மேற்றம் அப்படின்றது வரமாட்டேங்குது. ஸோ இந்த ஹேவல்ஸ் இந்தியா என்பது இந்த வருஷத்தில் ஒரு முக்கியமான 2 days மூவிங் ஆவரேஜிலேருந்து 15% ரொம்ப மோசமாக ஒரு இடம் கிராஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முறை 20% ரொம்ப மோசமாக கிராஷ் ஆச்சு. அந்த 2 முறையுமே ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி மேலே வந்தான். இப்போ இந்த முறை 15% கிராஷ் ஆகிருக்கு. ஏதாவது ஒரு சிறிய அளவில் ஏற்றம் வருமா அல்லது இன்னுமே பெரிய அளவில் இறங்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் நியூஸ் வேணுங்க நண்பர்களே. இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் பாருங்க, இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருக்கான். காரணம் என்ன? இவங்களுடைய ப்ராடக்ட் சில்வர், ஒன் ஆஃப் த ப்ராடக்ட், அதெல்லாம் இன்னைக்கு ப்ரைஸ் நல்லா மேல் நோக்கி ஏறி இருக்கு. அதனால இவங்களுக்கு லாபம் என்பது நல்லா வரும் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஸோ நம்மளுக்கு நியூஸ் வரணும். நியூஸ் வந்ததுக்கப்புறம் அந்த நியூஸ் பாசிட்டிவாக ஆக்டிங் ஆகணும். இப்போ ஐடி செக்டர்லேருந்து தான் நியூஸ் இருக்குது, ஆனால் அது அசமஞ்சமாக நகராமல் இருக்குது. எவ்வளோ பெரிய நியூஸு விட்டால் $100 போயிரும் போல இருக்குது. ஒரு டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 100 பக்கத்தில் போயிரும் போல இருக்குது. இருந்தாலும் ஐடி செக்டருக்கு அந்த நியூஸ் வந்து எடுபட மாட்டேங்குது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? பெரிய அளவில் அந்த பங்குகள் சம்பாரித்து தரமாட்டேன்றாங்க. சரி, கடைசிக்கு நம்மளுக்கு வந்து ஒரு டெக்னிக்கலுக்காக மரியாதை கொடுக்கணும்ல. 52 வீக் லோ பக்கத்தில் 1 year 2 year 3 years லோ ப்ரைஸ் பக்கத்தில் வந்து பல்வேறு பெரிய பெரிய ஐடி ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓவர் சோல்டு ஆயிடுச்சுன்னு அந்த இடத்துல ஏதாவது சரி கொஞ்சம் பணத்தை போட்டு பார்ப்போம், ஐடி செக்டரில் இறங்கி போச்சுன்னு அப்படின்னு ஏதாவது ஒரு வேல்யூவேஷன் பையர்ஸாக அது வரணும்ல. அந்த டெக்னிக்கல்ஸுக்கும் ஒரு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட் லெவல்லையும் பெரிய லெவலில் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் நம்மளுக்கு உதவி செய்ய போகுது நண்பர்களே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ஒரு காலத்தில் எல்லாமே அந்த மைக்ரோசாஃப்ட் முதல் கொண்டு எல்லாமே வெளிநாட்டில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதை நாம் என்ன பண்ணுறோம், அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அதை யூஸ் பண்ணி கோடிங் பண்ணி அதையவே கொண்டு போய் வேறு யாருக்காவது ஒரு ப்ராடக்டாக விற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறானுங்க, இந்த மாதிரி ஆளுகளே தேவையில்லை, நாங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு க்ரோக் இமேஜின்னு ஒன்று இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது விஷுவலாக ஏதாவது ஜென்ரேட் பண்ணுறதுனா பண்ணிக்கிங்க. அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனிகள் தேவைப்படுது, அதுக்கு யூஸரே பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மாடலில் தான் போய்கிட்டு இருக்கு. கொடுக்காதீங்க, அப்படி நீங்கள் டைரெக்டாக கொடுக்காதீங்க. நீங்கள் எனக்கு லைசன்ஸ் கொடுங்க, நான் போய் அவங்களுக்கு கொடுக்குறேன். அதில் அவங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா நாங்கள் அதுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம், எங்களுக்கு ஒரு மொத்தமாக லைசன்ஸுக்கு விற்றுருங்க அப்படின்ற மாதிரி நீ போன அந்த பிஸ்னஸ் மாடல் தான் நீ ஒர்க் அவுட் ஆகும் போல். ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய சவால் என்னென்னா, முதல்ல கோடிங் தெரிஞ்சவங்க தான் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ யார் வேணாலும் நாம் போய் ஒரு கொயரியை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை கேட்டு அதே வேலையை நம்மளே பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட்ஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி வேறு வழி இல்லை, மறுபடியும் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய சர்வீஸ் எடுத்து தான் இம்ப்ளிமெண்டேஷன் முதல் கொண்டு எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமை வருதோ, அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ரீரேட்டிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஐடி செக்டரில் இப்போ 2 நியூஸ் என்னென்னா, ஒன்று பல பங்குகள் 52 வீக் லோவில் இருக்குது, இன்னொன்று நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு USD INR வந்து ஆல்மோஸ்ட் 100க்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கு. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.